ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ 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 பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பகவத்கீதா की जय, ஸ்ரீல பிரபுபாதர் की जय, எல்லா பக்தர்களுக்கும் ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு நாங்க வாசிக்க போறது 2வது அத்தியாயத்துல கீதை 30 சுருக்கம் 39வது பதம். மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். ஹரே கிருஷ்ணா. ஆமா. ஏசேதே அபிகிதா சங்கயே புத்திர் யோகே தவிமாம் ருசுனு புத்யா யுக்தோ யயா வார்த்த கர்ம பந்தம் பரஹஸ்யாசி. அன்பான கிருஷ்ணவத்தி அன்புறவுக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பதம் 39. யாக்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன். பலனை எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள். திருதாவின் மகனே, இந்த அறிவோடு செயற்பட்டால் கர்ம பந்தத்திலிருந்து நீயே உன்னை விலக்கிக் கொள்ள முடியும். பொருளை வேதாகராதியான நிருத்தியத்தின்படி லாக்கியம் என்றால் பொருட்களை விரிவாக விளக்குவது என்று பொருள். இது ஆத்மாவின் உண்மை இயல்பை விளக்கும் தத்துவத்தை குறிப்பதாகும். யோகம் புலனடக்கத்தை உள்ளடக்கியது. ஒரு அர்ஜுனனின் நோக்கம் புலனுகட்சி அடிப்படையாக கொண்டது. அர்ஜுனன் தனது முக்கிய கடமையை மறந்து போரிலிருந்து விலக விரும்பினான். ஏனெனில் திருநாட்டின் பிள்ளைகளான தனது சகோதரர்களை வெல்வதால் கிடைக்கும் ராசபோகத்தை விட உறவினரின் நண்பர்களையும் கொல்லாமல் இருப்பதால் தான் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடும் என்று அவன் எண்ணினான். இரு விதங்களிலும் அடிப்படை கொள்கை புலனுகட்சியே. அவர்களை வெல்வதால் அடையும் மகிழ்ச்சி, அவர்கள் உயிர் வாழ்வதை காண்பதால் அடையும் மகிழ்ச்சி இரண்டுமே புலன் நுகர்வை அடிப்படையாக கொண்டதாகும். ஏனெனில் இவற்றின் பகுத்தறிவும் கடமையும் விளக்கப்படுகின்றன. எனவே அரிச்சுரன் தனது பாட்டனாரின் உடலை கொல்வதால் அவரது ஆத்மாவை கொல்வதில்லை என விளக்க விரும்பினார் கிருஷ்ணர். மேலும் தான் பகவான் உட்பட அனைத்து தனி நபர்களும் நித்தியமாக தனி நபர்களே. அவர்கள் கடந்த காலத்திலும் தனி நபர்களாகவே இருந்தனர், தற்போதும் தனிநபர்களாகவே இருக்கின்றனர், எதிர்காலத்திலும் தனிநபர்களாகவே இருப்பார்கள். ஏனெனில் நாம் எல்லாம் நித்தியமாக தனித்தனி ஆத்மாக்களே என்பதையும் அவர் விளக்கினார். உடைய போன்றிருக்கும் நமது பௌதிக உடல்களை மட்டுமே நாம் பல விதங்களில் மாற்றிக் கொள்கிறோம். ஆனால் நமது தனித்தன்மை பௌதிக உடையின் பந்தத்தில் இருந்து நாம் விடுதலை பெற்ற பின்னும் நம்முடன் இருக்கும் ஆத்மாவையும் உடலையும் பற்றிய ஆராய்ச்சி அறிவு பகவான் கிருஷ்ணரால் தெள்ளத் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோணங்களிலிருந்து நோக்கியதால் புறப்பட்ட ஆத்மா மற்றும் உடலை பற்றிய அறிவு, அதாவது நிருத்தி அகராதியின்படி லாக்கிய ஒன்று இங்கே உரைக்கப்படுகின்றது. இங்கு வரிக்கப்பட்டுள்ள லாக்கியத்துக்கும் சாங்கியத்துக்கும் நாத்திக கவலரது சாங்கியத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. போலிக்கவர்களது சாக்கியத்துக்கும் வெகு காலத்துக்கு முன்பே பகவான் கிருஷ்ணன் அவதாரமான கவலதேவரால் அவரது தாய் தேவதிக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில்
சாங்கிய தத்துவம் விவரிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஹரே கிருஷ்ணா அப்படி ம். எனக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. 39வது சாங்கிய தத்துவத்தின் இது சொல்லப்படுது. சாங்கிய தத்துவ ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன். பலனை எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றி அறிவை இப்போது கேள். இவ்வளவு நேரம் சாங்கிய தத்துவத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தவர், ஆத்மாவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தவர். ஆத்மா நித்தியமானது, உடல் மாற்றம் அடையக்கூடியது, ஒரு உடுப்பம் ஆத்மா போலி என்றது எல்லாமே சொல்லி கொண்டு வந்து அதை முடிச்சுட்டு இப்ப என்னதை சொல்ல போறார். இப்ப யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள். பிருதாவின் மகனே, இந்த அறிவோடு செயல்பட்டால் கர்ம பந்தத்திலிருந்து நீயே உன்னை விலக்கி கொள்ள முடியும். இப்ப பகவான் சொல்ல போற யோகத்தை பற்றி அறிவை கொடுக்கிறார். அந்த அறிவுல நீ செயல்பட்டியன்னா நீ கர்ம பந்தத்தில இருந்து நீ விலகி கொள்ள முடியும் என்று அர்ஜுனுக்கு சொல்றார். அப்ப வேத அகராதியின்படி நிருகதியின்படி சாங்கியம் என்றால் பொருளை விரிவாக விளக்குவதென்று பொருள். அப்ப இது ஆத்மாவின் உண்மை இயல்பை விளக்கும் தத்துவத்தை குறிப்பதாகும். அப்ப சாங்கிய தத்துவம் என்னதை பற்றி கொள்ளுது? எங்களுடைய ஆத்மாவின் உண்மை அறிவை குறிப்பதாக அதைத்தான் இவ்வளவு நேரம் பகவான் விவரிச்சு கொண்டிருந்தது. இப்ப விவரிக்க போறது யோக அறிவை பற்றி கொடுக்குறேன். அப்ப யோகம் புலனடக்கத்தை உள்ளடக்கியதாகும். யோகம் என்றா என்ன? எங்களோட புலனை அடக்குறதைத்தான் யோகம் என்று சொல்றது. அப்ப போரிட மறுத்த அர்ஜுனனின் நோக்கம் புலனுகர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. அவன் போரிட மறுத்தது என்னத்தை பொறுத்தது? புலன்களை உறவுகளை இணைத்துத்தான் அவன் செய்ய மாட்டேன். அப்ப அது புலனோட சம்பந்தப்பட்டது. அர்ஜுனன் தனது முக்கிய கடமையை மறந்து போரிலிருந்து விலக விரும்பினான். ஏனெனில் திருராட்னரின் பிள்ளைகளான தனது சகோதரர்களை வெல்வதில் கிடைக்கும் ராஜபோகத்தை விட உறவினரையும் நண்பர்களையும் கொல்லாமல் இருப்பதால் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைய கூடும் என்று அவன் எண்ணினான். அதை என்னத்துக்கு உடலை சார்ந்துதான் அவன் போரிட மறக்கிறான். உடல் புலனுகர்ச்சியை சார்ந்து. அதுக்கு என்ன அர்த்தம் கொடுபடுது? இப்ப திருராட்ன பிள்ளைகளை இறக்க பண்ணி தான் அந்த அரசை ஆள்றதை விட அந்த உறவுல கொல்லாம விடுறது நான் நினைச்சான். அதெல்லாம் என்னத்தோட வருது? இந்த உடலை சார்ந்துதான் அந்த நிலை வருது. அதுதான் உடலை சார்ந்து கொடுபடுது. அப்ப இருவிதங்களிலும் அடிப்படை கொள்கை புலனுகர்ச்சியே. அவர்களை வெல்வதால் அடையும் மகிழ்ச்சி, அவர்கள் உயிர் வாழ்வதை காண்பதால் அடையும் மகிழ்ச்சி இரண்டுமே சுயபுலனை அடிப்படையாக கொண்டதாகும். இது புலன்களோட சம்பந்தப்பட்டது. அவை இருக்கிறதால அவைய கொல்லாம விடுறதுகளை இணைக்கிறான். அவை ஏனெனில் இவற்றில் பகுத்தறிவும் கடமையும் இழக்கப்படுகின்றன. அவன் கடமை என்ன? சத்திரியன் போரிட வேணும். அவன் பகுத்தறிவு என்ன? ஆத்மா இருக்குது, உடல் தான் அழிய போதண்டு அவ்வளவு நேரம் பகவான் எத்தனையோ சுலோகத்துல 14 சுலோகத்துக்கிட்ட ஆத்மா பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார். அதால இப்ப அறிவை கொடுக்கிறார். யோகத்தை பற்றி சொல்லி அறிவை கொடுக்கிறார். இப்ப எனவே அர்ஜுனன் தனது பாட்டனாரின் உடலை கொல்வதால் அவரது ஆத்மாவை கொல்வதில்லை என விளக்க விரும்பினார் கிருஷ்ணர். இதுதான் முக்கிய அறிவு திருப்பி கொடுக்கிறார். மேலும் தான், அதாவது பகவான் உட்பட அனைத்து தனிநபர்களும் நிச்சயமாக தனிநபர்களே. நாங்கள் எல்லாரும் தனிநபர்கள் தான். இப்ப என்ன செய்யறோம்? என் அம்மா அப்பா மனுஷன் புள்ள உறவுகள் மாமி அத்தான் மச்சான் ஒன்று இருக்கிறோம். ஆனா நாங்க தனித்தனி நபர்கள். தனியத்தான் வந்தோம், தனியத்தான் போறோம். பிறகு இந்த உடம்புல எங்க யாருக்கு பிள்ளை, யாருக்கு அப்பா, யாருக்கு அம்மான்றது தெரியாது. இப்ப பக்கத்து பிள்ளை இருக்கிறோம், முந்தி எங்களை பிள்ளையா இருந்திருக்கலாம், அல்ல அம்மா அப்பாவா இருந்திருக்கலாம். இப்ப எங்களுக்கு தெரியுமா நம்ம அப்பாண்டு அது பக்கத்து விட காரணம் இருக்கிறோம். ஏன்? நாங்க இந்த உடம்போட எல்லாத்தையும் மறந்து போறோம். அதுதான் காரணம். அப்ப அவர்கள் கடந்த காலத்திலும் தனிநபர்களாகவே இருந்தனர், தற்போதும் தனிநபர்களாகவே இருக்கின்றனர். அவர் முந்தியும் பீஷ்மர் துரோண தனிநபர் தான், இப்ப தனிநபர்கள் தான். இந்த உடம்பை விட்டாப்புறம் அவர்கள் தனிநபர்கள் தான் என்றதை பகவான் விளக்குறார். அப்ப எதிர்காலத்திலும் தனிநபர்களாகவே இருப்பார்கள். ஏனெனில் நாம் எல்லோரும் நித்தியமாக தனித்தனி ஆத்மாக்களே என்பதையும் அவர் விளக்கினார். பகவான் விளக்குறார், நாங்க எல்லாருமே தனித்தனி ஆத்மாக்கள் தான். அதால் தான் முந்தி இருக்கிறோம், இருந்து நாங்க இருக்க போறோம், எதிர்காலத்துல இருக்க போறோம் என்றதெல்லாம் பகவான் கொடுக்கிறார். இந்த உடல் தான் அழியுதுன்றதை விளக்குறார். அப்ப உடையை போன்றிருக்கும் நமது பௌதிக உடல்களை மட்டுமே நாம் பல விதங்களில் மாற்றி கொண்டுள்ளோம். விளங்குதா? அப்ப இதாலேயே நீ கவலைப்படுற? உடல் மாற்றத்துக்காக உடைய மாற்றமா போல இருக்கேன் கவலைப்படுறான் அர்ஜுனன் கேட்கிறார். ஆனால் நமது தனித்தன்மை பௌதிக உடையின் பந்தத்தில் இருந்து நம் விடுதலை பெற்ற பின்னும் நம்முடன் இருக்கும். எது? எங்கட தனித்தன்மை என்ன? எங்களுடைய ஆத்மா நித்தியமானது. இந்த உடலை விட்டா அப்புறம் அந்த ஆத்மா இருக்குது, இப்ப இருக்குது, இருக்க போது, தொடர போது. ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. அப்ப ஆத்மாவையும் உடலையும் பற்றி ஆராய்ச்சி அறிவு பகவான் கிருஷ்ணரால் தெள்ள தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது.
பல்வேறு கோணங்களிலிருந்து நோக்கியதால் பெறப்பட்ட ஆத்மா மற்றும் உடலை பற்றிய அறிவு, அதாவது நிர்கதி அகராதியின்படி சாங்கியம் என்று இங்கே உரைக்கப்படுகிறது. இங்கு விவரிக்கப்பட்டுள்ள சாங்கியத்திற்கும் நாத்திய கபில சாங்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. இது புரோபாதா எங்கேயுமே திருப்பி கொடுப்பார். நாத்திய கபிலர் ஒரு ஆள் இருந்தவர், அவற்றை இதோட கொண்ட இதை நாங்கள் தொடர்படுத்தக்கூடாது. இந்த கபிலர் வந்து தேவகுதியின் மகன். இது பாகவதம் 3வது காண்டத்திலே அது இந்த விளக்கம் பெறும். அந்த கபிலர் பற்றி தான் இதில் கொடுப்படுது, நாத்திகரை பற்றி கொடுக்க இல்லை. அதெல்லாம் புரோபாதா கொடுத்திருக்கிறேன். அப்ப போலி கபிலர் அது சாங்கியத்துக்கும் வெகு காலத்துக்கு முன்பே பகவான் கிருஷ்ணரின் அவதாரமான கபிலதேவரால் அவரது தாய் தேவகுதிக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் சாங்கிய தத்துவம் விவரிக்கப்பட்டது. இந்த போலி கபிலர் பெற முதலே இந்த கபிலரால இந்த சாங்கிய தத்துவம் கொடுத்திருக்குது. பாகவதம் 3ஆம் காண்டத்துல இருக்காது இந்த விளக்கம். அப்ப அடுத்தது ஸ்ரீமுருகன் வாசிப்பீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹலோ, ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு 40 பிள்ளையம்மா, என்ன நீங்க இருங்க. எனக்கு 40 மாதாஜி, 40 மாதாஜி. 40 வரை இல்லையம்மா, கொஞ்சம் இருங்க. நமஸ்காரம். பரம பிரவான என்னோட புக் இல்லையம்மா, நான் வெளியால நிக்கிறேன், நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஓகே, நளினி மாதாஜி வாசிங்களா? பரம பிரவான புருஷர் இயக்க முடியவர் என்றும் பிரகிருதியை ஏறிட்டு பார்ப்பதால் அவர் படைக்கின்றார் என்றும் அவரால் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இது வேதங்களிலும் கீதையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பகவான் தனது எளிமையான பார்வையின் மூலமாகவே அணுவை போன்ற தனி ஆத்மாக்களை பிரகிருதியில், அதாவது இயற்கையில் கருவுறச் செய்ததாக வேதங்களில் உள்ள விளக்கம் குறிப்பிடுகின்றது. இந்த தனி ஆத்மாக்கள் அனைவரும் ஜடவுடலில் புலனுகர்ச்சிக்காக உழைக்கின்றனர். ஜட சக்தியின் மயக்கத்தால் அவர்கள் தம்மை அனுபவிப்பாளராக கருதுகின்றனர். இந்த மனப்பான்மை முத்தி என்னும் இறுதி கருத்திலும் தொடர்கிறது. ஆத்மா பரமனுடன் ஒன்றாகிவிட எண்ணுகின்றான். இதுவே, அதாவது புலனுணர்ச்சி என்னும் மாயையின் கடைசி ஆயுதமாகும். இதுபோன்று பற்பல வாழ்வில் புலனுணர்ச்சி செயல்களில் ஈடுபட்ட பின்னர் வாசுதேவரான பகவான் கிருஷ்ணரிடம் மகாத்மா ஒருவன் சரணடைகின்றான். அதன் மூலம் பூரண உண்மைக்கான அவனது தேடல் பூர்த்தி அடைகின்றது. கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனன் அதன் மூலம் ஏற்கனவே அவரை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டார். பிரபன்னம். எனவே கிருஷ்ணர் இப்போது அவனிடம் புத்தி யோகம் அல்லது கர்ம யோகம் அல்லது வேறு விதமாக சொன்னால் பகவானின் திருப்திக்காக மட்டும் பக்தி தொண்டு புரியும் வழிமுறையை கூறப்போகிறார். பரமாத்மாவாக எல்லாருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கும் பகவானுடன் நேரடியாக கொள்ளப்படும் தொடர்பே புத்தி யோகம் என்றும் 10ஆம் அத்தியாயத்தின் 10வது ஸ்லோகத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் பக்தி தொண்டு இல்லையெனில் இத்தகைய தொடர்பு சாத்தியம் அல்ல. எனவே பக்தியுடன் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பவன், அதாவது கிருஷ்ண உணர்வில் இருப்பவன், இந்த புத்தி யோக நிலையை பகவானின் சிறப்பான கருணையால் அடைகின்றான். எனவே தெய்வீக அன்பினால் எப்போதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மட்டும் பிரேம பக்தியின் தூய அறிவினை தானே வழங்குவதாக பகவான் கூறுகிறார். இவ்விதமாக பக்தர் ஒருவன் என்றும் ஆனந்தமான இறைவனின் திருநாட்டில் அவரை எளிதாக சென்றடையலாம். ஹரே கிருஷ்ணா. பரம பிரபுவான புருஷர் இயக்க முடியவர் என்றும் பிரகிருதியை ஏறிட்டு பார்ப்பதால் அவர் படைக்கிறார் என்றும் அவரால் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த சாங்கிய தத்துவத்துல கொடுத்திருக்கு. அப்படி பகவான் வந்து பரம புருஷர், அவர் இந்த இயற்கையை, இந்த பௌதிக உலக நாங்க இருக்கிற இயற்கையை அவர் ஏறிட்டு பார்க்க எல்லாம் படைக்கப்படுகிறது, கருத்தரிக்கப்படுகுதாம். அவர் கண்ணால பார்க்க கருத்தரிக்கப்படுது இந்த பிரகிருதியை பார்க்க. அப்ப இது வேதங்களிலும் கீதையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பகவான் தனது எளிமையான பார்வையின் மூலமாகவே அணுவை போன்ற தனி ஆத்மாக்களை பிரகிருதியில், அதாவது இயற்கையில் கருவுறச் செய்ததாக வேதங்களில் உள்ள விளக்கம் குறிப்பிடுகிறது. பகவான் பார்வையின் மூலம் இந்த பிரகிருதியில எல்லா ஜீவாத்மாக்களையும் ஆத்மாக்களையும் கருவுற செய்கிறார். அப்ப இந்த தனி ஆத்மாக்கள் அனைவரும் ஜட உலகில் புலனுகர்ச்சிக்காக உழைக்கின்றனர். பாருங்க, எவ்வளவு உயர்ந்த ஆத்மாக்கள் என்னத்துக்காக உழைக்கின, இங்க எங்களோட புலன்களை திருப்தி செய்ய உழைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, நாங்க உயர்ந்த ஆத்மாக்கள்.
அப்ப ஜடசக்தியின் மயக்கத்தால் அவர்கள் தம்மை அனுபவிப்பவர்களாக கருதுகின்றனர். அப்ப இந்த ஜடசக்தியின் மயக்கம் 3 குணங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்துடுது. அப்ப அதோட கடவுளை மறந்துட்டு நாங்க அனுபவிச்சு கொண்டு இங்க இருக்கிறோம். அதால துன்பப்படுறோம். இந்த மனப்பான்மை முத்தி என்னும் இறுதி கருத்திலும் தொடர்கிறது. ஆத்மா பரமனுடன் ஒன்றாகிவிட எண்ணுகிறான். இதுவே அதாவது புலனுவர்ச்சி என்னும் மாயையின் கடைசி ஆயுதமாகும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? பகவானும் நானும் உண்டு, பகவானோட நான் கலந்துட வேணும் என்று இனக்கேக்கியே மாயை என்ற கடைசி வேலை எங்கள மாட்டுப்பட்டு போடுவாங்க. அதுக்குள்ள ஈடுபட்டு போவோம். அப்ப இது போன்ற பற்பல வாழ்வில் புலனுவர்ச்சி செயல்களில் ஈடுபட்ட பின்னர் வாசுதேவரான பகவான் கிருஷ்ணனிடம் மகாத்மா ஒருவன் சரணடைகிறான். நாங்கள் மாய என்ற கடைசி வேலையில சிக்கப்பட்டு இங்க எல்லாம் எத்தனையோ பிறப்புகள் அடிச்சு பிறந்து இடிபட்டு உதப்பட்டு எல்லாமே வேண்டி கடைசியில வந்துதான் வாசுதேவர் பகவான நாங்க கிருஷ்ணரிடம் அது மேர் சரணடைகிறான். ஒரு மகாத்மா ஒருதன் எல்லாருமே சரணடைகிறான். ஒரு தூயவன் மகாத்மா போய் சரணடைகிறான். அதன் மூலம் பூரண உண்மைக்கான அவனது தேடல் பூர்த்தி அடைகிறது. அதுக்கு பிறகுதான் அவன் பூரண உண்மையை தேடுகிறான். சரணடைஞ்ச பிறகுதான் அவன் தேடத்து வாங்குறான். அப்ப கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனன் அதன் மூலம் ஏற்கனவே அவரை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டான். இப்ப பாத்தீங்கன்னா 1வது அத்தியாயத்தில இருந்து 2வது அத்தியாயம் 7வது இது வெறும் மட்டும் குழம்பிக் கொண்டே இருக்கிறான் அர்ஜுனன். 7வது அத்தியாயம் பதம் பெரேக்கதான் 2வது அத்தியாயத்துல 7வது பதம் பெரேக்கதான் பகவான குருவாவே ஏற்கிறான். ஏனென்றா நான் இந்த கருமித்தனத்தால இந்த பலவீனத்தால செயல்கள் எல்லாம் இழந்து குழம்பி போயிருக்கிறேன். எது நன்மை எது தீமை எனக்கு ஒன்றுமே புரிய இல்லை. உங்கள்ட்ட சரணடைஞ்ச சீடன் தான் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். அதுக்கப்புறம் தான் பகவான் பேச துவங்குறார். அப்ப இப்ப என்ன நிலையில இருக்குன்னா குருவின் சீடனம் என்ற முறையில இருக்குன்னா குரு பேசுறார். பகவான் சீடருக்கு அறிவுரை கொடுக்கிறார். அதாலதான் சிஷ்யத்தேகம் அகம் சாதிமாம் துவம் பிரப்பண்ணு. எனவே கிருஷ்ணர் இப்போது அவனிடம் புத்தி யோகம் அல்லது கர்ம யோகம் அல்லது வேறு விதமாக சொன்னால் பகவானின் திருப்திக்காக மட்டும் பத்தி தொண்டு புரியும் வழிமுறையை கூற போகிறார். அவன் திருப்திக்காக எப்படி பத்தி தொண்டு செய்யறதை பகவான் கூற போறார். அப்ப பரமாத்மாவாக எல்லோருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கும் பகவானுடன் நேரடியாக கொள்ளப்படும் தொடர்பே புத்தி யோகம் என்று 10ஆம் அத்தியாயத்தில் 10வது பாகத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. நாங்க 10ஆம் அத்தியாயத்துக்கு போக புத்தியோகம் என்ன நேரடியா பகவானோட கொள்ற தொடர்பு தான் புத்தியோகம். அது 10ஆம் அத்தியாயத்துல விளக்கப்படம் படிப்போம். ஆனால் பத்தி தொண்டு இல்லையெனில் இத்தாக தொடர்பு சாத்தியம் அல்ல. பத்தி தொண்டு இருந்தா தானே புத்திக்கு அங்க அறிவு நாங்க வளர்த்து கொள்ள முடியும். பத்தி தொண்டுக்கு வராம அதை செய்ய முடியாது. அப்ப எனவே பக்தியுடன் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பவன், அதாவது கிருஷ்ண உணர்வில் இருப்பவன், இந்த புத்தியோக நிலையை பகவானின் சிறப்பான கருணையினால் அடைகிறான். அப்ப பாருங்க, இந்த பகவானுக்கு செய்யற அன்பு தொண்டு பக்தியால தான் அந்த புத்தியோக நிலையை அடைய முடியும். பக்திக்கு வராம இதை அடைய முடியாது. அப்ப பிரேம பக்தியின் தூய அறிவினை தானே வழங்குவதாக பகவான் கூறுகிறார். அப்ப இவ்விதமாக பக்தன் ஒருவன் என்றும் ஆனந்தமயமான இறைவனின் திருநாட்டில் அவரை எளிதாக சென்றடைகிறான். அப்ப வேற உங்க பத்தி தொண்டுக்கு வந்த அப்புறம்தான் புத்தியோகம் அளிக்கப்படுது. அந்த புத்தியோகம் கிடைச்ச அப்புறம்தான் பகவான்கிட்ட நாங்க பகவான் நாட்டுக்கே திரும்பி போறதுக்கு அந்த அறிவை பகவான் கொடுக்குறார். பத்தி தொண்டு இல்லாம எதுக்குமே சாத்தியமாகாது. ஓகே, தனா மாதாஜி, கரேஷ்மா தனா மாதாஜி. ஓகே, நாகேஸ்வரி மாசிங்க எல்லாருமே நான் கூப்பிட ரெடியா இருங்க பிளீஸ். நேரம் போடும் அப்படி தானே நாகேஸ்வரி மாதாஜி. எனவே ஹரே கிருஷ்ணா. எனவே புத்தியோகம் என்பது இப்பதத்தில் கூறப்படுவது பரமனின் பக்தி தொண்டே ஆகும். நாத்திக கபிலரால் இயற்றப்பட்ட சாங்கிய யோகத்துக்கும் இங்கு கூறப்படும் சாங்கியத்திற்கும் தொடர்பே கிடையாது. எனவே இவ்விரண்டும் ஒன்றென தவறாக கருதக்கூடாது. அந்த சமயத்தில் இந்த நாத்திக தத்துவத்துக்கு இடமே இல்லை. இறையற்ற தத்துவ குழப்பங்களை குறிப்பிட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எண்ணவும் மாட்டார். உண்மையான சாங்கிய தத்துவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் கபிலரால் விளக்கப்பட்டுள்ளது. அந்த சாங்கியமும் இப்போதைய விஷயத்திற்கும் சம்பந்தம் இல்லாததே. இங்கு சாங்கியம் என்றால் உடல், ஆத்மா இவற்றை பற்றிய ஆய்வறிவென்று பொருள். புத்தியோகம் அல்லது பத்தியோகத்தின் நிலைக்கு அர்ஜுனனை கொண்டு வரவே பகவான் ஆத்மாவை பற்றிய ஒரு ஆய்வறிவு விளக்கத்தை செய்தார்.
எனவே கபிலரின் சாங்கியம் என பாகவதம் விவரிப்பதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சாங்கியமும் ஒன்றே. அவையெல்லாம் பக்தி யோகமே. எனவேதான் அறிவியனர்களை சாங்கிய யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் வேறுபாடு கற்பிப்பர் என அவர் கூறினார். நாத்திக சாங்கிய யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் சம்பந்தமில்லாமல் இருந்தும் கூட அறிவியனர் சிலர் கீதையில் நாத்திக சாங்கிய யோகம் குறிப்பிட்டிருப்பதாக கூறுகின்றனர். பக்தி தொண்டின் முழு அறிவுடனும் ஆனந்தத்துடனும் கிருஷ்ண உணர்வில் பணிபுரிவதே புத்தி யோகத்தின் பொருளாகும் என்பதை அறிய வேண்டும். இவ்வளவு கடினமானாயினும் பரமனின் திருப்திக்காக சேவை செய்பவன் புத்தியோகத்தில் செயலாற்றுகின்றான் என்பதோடு தன்னை எப்போதும் உன்னத ஆனந்தத்தில் நிரந்தரமாக கண்டுகொள்கிறான். இறைவனின் கருணையால் இதுபோன்ற உன்னத ஈடுபாட்டால் ஒருவன் எல்லா உன்னத குணங்களையும் தானாக அடைகிறான். எனவே அறிவை பெற தனி முயற்சிகளை செய்யாமலேயே அவனது முக்தி இதிலேயே பூரணம் பெறுகிறது. பலன் கருதும் செயல்களுக்கும் குறிப்பாக குடும்பம் அல்லது ஜட சுகத்திற்கான விளைவுகளுக்காக புலன் நுகர்வில் ஈடுபட்டு செயல்படுத்துவதற்கும் கிருஷ்ண உணர்வில் செயல்படுத்துவதற்கும் பற்பல வேறுபாடுகள் உண்டு. எனவே புத்தியோகம் என்பது நாம் செய்யும் தொழிலில் உன்னத குணமே ஆகும். ஹரே கிருஷ்ணா. புத்தியோக விளக்க கூறுவது. எனவே புத்தியோகம் என்று இப்பதத்தில் கூறப்படுவது பகவானின் பத்தி தொண்டே ஆகும். புத்தியோகம் என்ற என்னத்தை சொல்லப்படுது? பகவான் பத்தி தொண்டு வாரத்தான் அவர் அந்த புத்தியோகம் கொடுக்கிறார். அப்ப போலி கபிலரால் இயற்றப்பட்ட நாத்திக சங்கிய யோகத்திற்கும் இங்கு கூறப்படும் சங்கியத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. பாருங்க, திருப்பியும் கூறப்படுது போலி கபிலர் ஒருவர் இருக்கிறார், அவற்றைக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றது எங்களுக்கு திருப்பியும் வலியுறுத்தப்படுகிறது. எனவே இங்கு குறிப்பிடப்பட்டபடி சாங்கிய யோகத்திற்கு நாத்திய கபிலருக்கும் தொடர்பு உள்ளதென்று தவறாக எவரும் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த சாங்கிய தத்துவத்தை கொடுத்தவர் இந்த போலி கபிலர் வேற முதலே அந்த கபிலர் வந்துட்டார். அவர் வரைக்கே போல இந்த உண்மையான சாங்கிய தத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்ப மேலும் அச்சமயத்தில் அந்த நாத்திய தத்துவம் ஆதிக்க முடியதாகவும் இல்லை. இறையற்ற தத்துவ கற்பனைகளை குறிப்பிட்ட பகவான் கிருஷ்ணர் விரும்பவும் மாட்டார். பத்தி இல்லாத ஒரு இறையம்ப பகவான் கொடுப்பாரா? அந்த கபிலரா வந்ததே பகவான் தான் அந்த கபில அவதாரமா வந்தவர். அப்ப பகவான் கொடுக்கறது பத்தியற்ற முறையில எதையுமே கொடுக்க மாட்டார். அப்ப உண்மையான சாங்கிய தத்துவம் ஸ்ரீமத் பாகவத்தில் பகவான் கபிலரால் விளக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த சாங்கியமும் இப்போதைய விஷயத்திற்கு சம்பந்தம் இல்லாதது ஆகும். இங்கு சாங்கியம் என்றால் உடல் மற்றும் ஆத்மா பற்றிய ஆய்வறிவு என்று பொருள். உடலை பற்றி ஆத்மா பற்றியும் தான் திருப்பி திருப்பி பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். புத்தியோகம் அல்லது பத்தி யோகத்தின் நிலைக்கு அர்ஜுனனை கொண்டு வரவே பகவான் கிருஷ்ணர் ஆத்மா பற்றிய ஆய்வறிவு விளக்கத்தை செய்தார். இப்ப எதையும் பகவான் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆத்மா பற்றியே திருப்பி திருப்பி அர்ஜுனனுக்கு. பயப்படுறார், போருக்கு போக பயப்படுறார், உறவுகள் அழிந்துடும். அப்பதான் ஆத்மா என்று நித்தியமானது, அழியாது, நீ பயப்படாம போருக்கென்று அவரை உற்சாகப்படுத்துறேன். ஓகே, நன்றி மதன். அப்ப எனவே பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கும் பகவான் கபிலரின் சாங்கியமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சாங்கியமும் ஒன்றே. இப்ப பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறதும் பாகவதத்துல கபிலர் சொன்ன சாங்கியமும் ஒன்று, வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவையெல்லாம் பத்தி யோகமே. எனவே குறைவான அறிவுடையவர்கள் மட்டுமே சாங்கிய யோகத்திற்கு பத்தி யோகத்திற்கும் வேறுபாடு காண்பவர்கள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ளார். அறிவு குறைஞ்ச வந்து சாங்கிய தத்துவம் வேறு பத்தி யோகம் வேறு என்றதை பிரிச்சு பாக்கின்னு அப்ப பகவான் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. என்று நாத்திய சங்கிய யோகத்திற்கும் பத்தி யோகத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்ற போதிலும் புத்தி இல்லாதவர்கள் சிலர் கீதையில் நாத்திய சங்கிய யோகம் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். பாருங்க, பகவத்கீதையில இதாலதான் புரோபாதாளின உண்மோடுவில் பகவத்கீதையில வேண்டி படிக்க சொல்றதுக்கு காரணம், பகவத்கீதை எத்தனை பேரோ எழுதின, அதை எத்தனையோ விதத்தில எழுதின. அப்ப அதை படிச்சா தவறாத்தானே புரிஞ்சு கொள்ள வேணும். அப்ப அப்படி புரியக்கூடாதுன்றதான் இங்க குறிப்பிடுது. சாங்கிய தத்துவம் இந்த போலி கபிலரால் எழுதப்பட்டதில்ல. சாங்கிய தத்துவம் முழு அறிவுடனும் ஆனந்தத்துடனும் கிருஷ்ணா உணர்வில் ஆற்றப்படும் பத்தி தொண்டே புத்தியோகம் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பத்தி தொண்டு பகவானை செய்யற பத்தி யோகம் அல்ல புத்தி யோகம், இது ரெண்டும் ஒன்றுதான். முழு அறிவுடன் பகவானை செய்யற பத்தி தொண்டே புத்தி யோகம்.
அப்ப எவ்வளவு கடினமா தானாயினும் பகவானின் திருப்திக்காக மட்டும் செயலாற்றுபவன் புத்தி யோகத்தின் கொள்கைப்படி செயலாற்றுபவனாக இருக்கின்றான். இப்ப அர்ஜுனன் வந்து யுத்தம் செய்யறதும் இதெல்லாம் சுகமான ஈஸியான முறையா? அதெல்லாம் கஷ்டம், மனதால கஷ்டம், உறவுகளை கொள்றேன் அதை விட கஷ்டம். ஆனாலும் அவன் செய்துதான் ஆகணும். அந்த இடத்துல அவன் எப்போதும் திவ்யமான அந்த நிலையில் கிளத்திருக்கிறான். அத்தாக திவ்யமான ஈடுபாட்டினால் எல்லா தெய்வீக ஞானத்தையும் பகவானின் கருணையினால் அவன் தானாக அடையப்படுகிறான். பத்து செய்யறது பகவானுக்காக, பகவான் திருப்திக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொண்டு நாங்க பத்தி தொண்டில ஈடுபடைக்க பகவான் எங்களை எல்லாவித கருணையாலும் பகவான் எங்களை பார்த்து கொண்டிருப்பார். எனவே அறிவை பெற தனி முயற்சிகளை செய்யாமலேயே அவன் முத்தியிலேயே பூரணம் பெறுகின்றான். பாருங்க, அந்த அறிவை தேடிக்கொண்டு போகாம பகவானுக்கு அவன் செய்யக்கையே அவனுக்கு எல்லாமே கிடைக்கிறது. பலன் கருதும் செயல்களுக்கும், அதாவது குறிப்பாக குடும்பம் அல்லது ஜட சுகத்தின் விளைவுகளுக்காக புலன் நுகர்ச்சியில் செயல்படுவதற்கு கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கும் அதிக வேறுபாடுகள் உண்டு. கிருஷ்ண உணர்வு வேற, குடும்பத்துல செய்யற இது வேற. கிருஷ்ண உணர்வுல பத்தி யோகத்துக்கு போய் நாங்க பத்தி செய்தா அதுல கிடைக்கிற பலன் வேற. குடும்பத்துக்காக நாங்க இருந்து இந்த பௌதிகமான முறையில செயல்படுறதுக்கு கிடைக்கிற பலன் வேற. எனவே புத்தி யோகம் என்பது நாம் செய்யும் செயலின் தெய்வீக குணங்கள் ஆகும். அதுதான் பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறார். இனித்தான் இன்பம் மாதாஜி 40. ஹரே கிருஷ்ணா. நேகாபிக்ரமநாசோ ஸ்ருதி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல், அதாவது புலனுகர்ச்சியின் எதிர்பார்ப்புகள் இன்றி கிருஷ்ணரின் நலனுக்காக செயலாற்றுதல் என்பது செயலின் மிக உயர்ந்த தெய்வீக குணமாகும். இது போன்ற செயலின் ஒரு சிறு ஆரம்பம் கூட எந்த தடையும் காண்பதில்லை. அந்த சிறு ஆரம்பம் எந்நிலையிலும் இழக்கப்படுவதும் இல்லை. பௌதீக தளத்தில் தொடங்கப்பட்ட செயல் முடிவு ஒரு நிமிஷம் பெற்றாக வேண்டும். இல்லையே அனைத்து முயற்சி வீணாகி விடுகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் தொடங்கப்பட்ட எல்லா செயல்களும் முடிவு பெறாவிடனும் கூட நிரந்தர பலனை கொடுக்கும். எனவே கிருஷ்ண உணர்வில் செயல்படும் செயல் முற்று பெறாவிடனும் அதை செயலாற்றுபவருக்கு எவ்வித இழப்பும் இல்லை. கிருஷ்ண உணர்வில் 1% செயல்பட்டாலும் நிரந்தர விளைவு. நீங்கள் மீண்டும் 2வது சதவீதத்திலிருந்து தொடங்கலாம். ஆனால் ஜட செயல்களிலோ 100% வெற்றி இல்லாவிட்டில் ஒரு லாபமும் இல்லை. அஜாமினன் தன் கடமையை கிருஷ்ண உணர்வில் சிறு அளவே செய்தான். எனினும் பகவானின் கருணையால் இறுதியில் 100% பலனை அடைந்தான். இது சம்பந்தமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் 15:17 நல்ல ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது. முதலாவது காண்டம் 5வது அத்தியாயம் 17வது ஸ்லோகத்திலே இருக்கிறது. தர்மம் சரணாபுஜம் ஹரோ பஜனன் அபக்போத பயோ ததோ யதி யத்ர தத்ர கவக்வாப்ரம் அபூத் சமுஷ்யகிம் கோவர்த ஆபதோ ஆப்தோ பஜதாம் ஸ்மதன்மக. தன்னுடைய கடமைகளை விட்டு கிருஷ்ண உணர்வில் செயல்பட தொடங்கியவன் தனது செயலை சரிவர முடிக்காமல் வீழ்ச்சி அடைந்தாலும் அவனுக்கு என்ன நஷ்டம்? ஜட செயல்களை நன்றாக செய்பவன் அது என்ன பலனை அடைய முடியும்? அல்லது கிறிஸ்துவர் கூறுவது போலது தனது நித்திய ஆத்மாவை இழப்பவன் இவ்வுலகம் முழுவதையும் பெறுவதன் பலன் என்ன? ஜட செயல்களும் வினைகளும் உடலுடன் முடிந்து போகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் உடலை விட்டு பின்னும் ஒருவனை மீண்டும் பக்திக்கு கொண்டு வருகின்றன. உயர்வு பெற மற்றொரு வாய்ப்பாக, அதாவது குறைந்தபட்சம் சிறந்த பண்பாடுடைய அந்தனர் குடும்பத்திலோ செல்வம் நிறைந்த குடும்பத்திலோ பிறக்கும் வாய்ப்பு ஒருவனுக்கு நிச்சயம். கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களின் தன்னிகரட்ட தன்மை இதுவே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க என்ன கொடுத்திருக்கேன். இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. என்ன பத்தி தொண்டு செய்யறதால சொல்லுவோம் மகமல மாதிரி
Okay. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்தில் இருந்து ஒருவனை காக்கும். முயற்சியில் இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றம் மிக பயங்கரமான பயத்தில் இருந்து ஒருவனை காக்கும். கிருஷ்ணா உணர்வில் செயல்படுதல், அதாவது புலன் நுகர்ச்சியின் எதிர்பார்ப்புகள் இன்றி கிருஷ்ணரின் நலனுக்காக செயலாற்றுதல் என்பது செயலின் மிக உயர்ந்த தெய்வீக குணமாகும். நாங்க செய்கிற செயல்கள் எல்லாத்திலுமே மிக உயர்ந்த செயல் என்ன? பகவானுக்காக செயல்படுகிறது. இது போன்ற செயலின் ஒரு சிறு ஆரம்பம் கூட எந்த தடையையும் காண்பதில்லை. பகவானுக்கு செய்கிற பக்தி தொண்டில ஒரு ஆரம்பத்தில செய்தா கூட எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அந்த சிறு ஆரம்பம் எந்த நிலையிலும் இழக்கப்படுவது இல்லை. நாங்க செய்யற பக்தி தொண்டு இழப்பே இல்லை. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட தலைமுறையும் காப்பாற்றுறோம். பின்னுக்கு முன்னுக்கு தலைமுறையை கூட நாங்க காப்பாற்றுறோம். ஒன்றாள் குடும்பத்துல பக்தி செய்ய பாருங்க. பௌதிக தளத்தில் தொடங்கப்பட்ட செயல் முடிவு பெற்றதாக வேண்டும். இல்லையேல் அனைத்து முயற்சியிலும் வீணாக்கி விடும். இதுக்கு நல்ல உதாரணம், இப்போ ஒரு வீட்டை கட்டுறோம், இது பௌதிகமான முயற்சி. அல்ல ஒரு பிசினஸ் துவங்குறோம், அதை ஒரு வீட்டை கட்ட துவங்கினோம்னா அதை கொண்டு நாங்க முடிச்சாதான் அது இந்த பலனை அனுபவிக்கிறோம். இல்ல அதை குறையில விட்டு ஒரு 4-5 வருஷம் திருப்பி பேருந்து அதே போய் கட்ட போனோம்னு சொன்னா அங்க விட்ட இடத்துல துவங்க முடியுமா? திருப்பி புதுசாத்தான் எல்லாமே சரி பார்த்து துவங்குவோம். ஆனா பகவான் இதுல அப்படி இல்லை. நாங்க துவங்கிட்டு எங்க விட்டுடுறோமோ விட்டுட்டு போட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பேந்து துவங்கினாலும் நாங்க விட்ட இடத்துலயே அப்படியே துவங்குறோம். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு 5 மட்டும் ஒரு செயலச்சு பகவான் பத்தியில 5 மார்க்கு மட்டும் 5க்கு மட்டும் வந்துட்டோம், விட்டுட்டோம். ஏதோ ஒரு காரணத்தால விட்டுட்டோம். திருப்பி துவங்க நீங்க அந்த 5லாம் துவங்குறீங்க. ஆனா ஒரு வீட்டை கட்டி ஒரு கொஞ்சம் காலம் விட்டு திருப்பி போய் நீங்க திரும்பி துவங்கிட்டா 0 சைபர்ல தான் துவங்குறீங்க. அதெல்லாம் நீங்க குடும்படுது. பகவான் பத்தியில இழப்போ நஷ்டமோ இல்லை. ஆனால் கிருஷ்ணா உணர்வில் தொடங்கப்பட்ட எல்லா செயல்களும் முடிவு பெறாவிடனும் கூட நிரந்தர பலனை கொடுக்கும். மேன் பகவான் என்ன சொல்றாராம்? என்ற நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறான், என்ற பத்தன் அவனை தான் காப்பாற்றி கொண்டிருக்கோம். அந்த பத்தனையே இணைச்சு கொண்டிருக்கிறாராம். ஏனென்றா அவன் என்ற நாமத்தை சொல்லிட்டான்னு சொல்லி கொண்டிருக்கிறான். பகவான் மறக்கிறதே இல்லை. அப்ப எனவே கிருஷ்ண உணர்வு செயல்படும் செயல் முற்றுப்பெறாவிடனும் அதை செயலாற்றுவதற்கு எவ்வித இழப்பும் இல்லை. கிருஷ்ண உணர்வில் 1% செயல்பட்டாலும் நிரந்தர விளைவு உண்டு. 1%. ஏதோ நித்திர கொண்டு கேட்டா என்ன, அல்லது மற்றவை வில்லங்க பிரதின்றதுக்காக நாமத்தை சொன்னா என்ன, உங்களுக்கு பலன்தான் இருக்கு, வழியா இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. அப்ப கிருஷ்ண உணர்வு 1% செயல்பட்டாலும் நிரந்தர விளைவு உண்டு. நீங்கள் மீண்டும் 2வது சதவீதத்தில் இருந்து தொடங்கலாம். இப்ப சொன்னே 1ல எங்க வரீங்களோ திரும்பி வாங்க 2வதுலயே வாங்குறீங்க. அப்ப ஆனால் ஜட செயல்களிலோ 100% வெற்றி இல்லாவிடில் ஒரு லாபமும் இல்லை. ஜட செயல்ல இதுக்கு உதாரணத்துக்கு அஜாமலா என்ற கதை போட்டிருக்கு. இந்த அஜாமலான் என்ன செய்தான்? திருப்பி இல்ல புதாக்களம் இருக்கிறோடையா சொல்ல வேண்டியிருக்கு. அவன் என்ன அஜாமலன் தன் கடமையை கிருஷ்ண உணர்வு சிறு அளவே செய்தான். எனினும் பகவானின் கருணையால் இறுதியில் 100% பலனை அடைந்தான். இது சம்பந்தமாக ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது. அவர் என்ன செய்யறார்? ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவர். தகப்பன் யாகங்கள் அதில் செய்யறதுக்காக விறகு எடுக்க காட்டுக்கு போறார். காட்டுக்கு போன இடத்துல ஒரு சூத்திர பெண்ணும் சூத்திரனும் ஓண்டா இருந்ததை அவர் பார்த்துட்டார். ஆனா அவர் பார்த்துட்டு அவர் விறகுகளை புறை கொண்டு விட்டு வந்துட்டார். ஆனா இந்த மனம் இருக்கு, நாங்க இணைப்போம், இதை பார்த்துட்டோம், இது எங்களுக்கு தேவையில்லை, இது என்னத்துக்குன்னு அந்த இடத்துல இணைச்சிட்டு நாங்க வந்துடுவோம், இதை பற்றி எங்களை சிந்திக்கூடாது. ஆனா அந்த மனம் என்ன செய்யும்? வீட்டை வந்தா பிறகு அது திருப்பி அதையே சிந்திக்க வைக்குது. இப்படி பார்த்துட்டோமே சிந்திக்க வைக்க அவருக்கு என்ன நினைப்பு? அந்த அஜாமலானுக்கு ஏன் தானும் அப்படி இருக்கக்கூடாது, அந்த சூத்திர பெண்ணையே தேடி போற. இந்த அஜாமலானுக்கு மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு, நல்ல அப்பா அம்மா இருக்குது, பிராமண குடும்பம். ஆனா அவற்றை மனம் அங்க போது சூத்திர பெண்ணை இணைக்குது. அதால சூத்திர பெண்ணை தேடி போனார். தன் குடும்பத்தை விட்டு தகப்பனை விட்டு அந்த சூத்திர பெண்ணோட இருந்து 10 பிள்ளையும் பெற்று அந்த சூத்திர பெண்ணோடைய வாழ்ற. ஆனா கடைசியில இவருக்கு என்ன வயது வந்து உடம்பெல்லாம் மேலாத இது படுக்கையில இருக்கிறார். கடைசி பிள்ளைக்கு என்ன பேர் வச்சவர்? நாராயணர் 2 பேர் கடைசி பிள்ளைக்கு வச்சது. அப்ப இவருக்கு நேரம் வந்தோடனே ஐயம்ம தூதுவர் வந்து இவரை எடுக்க வரைக்க இவர் என்ன ஐயம்மனை கண்டா தான் ஐயம்ம பயம்னு சொல்றல, ஐயம்ம தூதுவரை கண்டா பயத்தில் பாயால ரத்தம் போறது, சிறுநீர் போற, மலம் போறது, இதுகள் எல்லாமே பயத்தில். அவருக்கு தெரியும், பக்கத்துல நிக்கிற மற்றவைக்கு தெரியாதார் அங்க நிக்கிறான். அப்ப அவர் பயத்துல நாராயணாண்டு கூப்பிட்டதார தன் பிள்ளை, அவர் அவளை செல்லம்மா கடைசி பிள்ளையில செல்லமா இருந்ததால நாராயணாண்டு தான் பயப்புறன்றதுக்காக நாராயணாண்டு தன் பிள்ளைய கூப்பிடுறேன். அந்த நாராயணாண்டு சொல்லுக்கு நான் வைகுந்தத்துல இருந்து விஷ்ணு தூதுவர் வந்துட்டுன்னா வந்து யம தூதுவரோட 2 பக்கத்துக்கும் பாயிட்டீங்கன்னா நீ எப்படி கொண்டு போக வேண்டும் விஷ்ணு தூதுவர்களுக்குன்னு அவ யமன் அவங்களுக்குன்னா நீங்க எப்படி வந்து இதை தடுக்கலாம்? எங்களை யமன் தான் அவற்றை கணக்கு பிழைக்காது, யமன் போட கணக்கு பிழைக்காது. அப்ப நாங்க வந்திருக்கிறோம்.
சொல்லினா நாராயணாண்டு கூப்பிட்டாச்சு நாங்க வந்துட்டா உங்களை எடுக்க விட மாட்டோம். அப்ப இவியலால ஒண்ணும் செய்ய முடியுது இல்ல. போய் ஜெமனிட்ட போய் கேட்கணும், ஜெமதூதுவர் இப்படி இப்படி நீங்க சொல்லித்தான் நாங்க போறோம், உங்களோட கணக்கு பிழைக்கிறதே இல்லை, இன்றைக்கு ஏன் இப்படி நடந்தது. அப்ப அவர் கேட்கிறார், ஜெமன் கேட்கிறார் என்னென்ன அங்க லட்சணங்கள் எல்லாமே கேட்கிறாரு. அப்படி எப்படி வந்து இவ சொல்லினேன் 4 கை இருக்கு, நாராயணாந்த அவன் மஞ்சள் பட்டாடைகள் சரியா பார்த்தா தேவர்கள் மாதிரி இருக்குது, அவன் ஒரு உயர்ந்தவ மாதிரி இருக்குன்னு இவ சொல்லினேன். உடனே ஜெமன் சொல்றார், அவ வேற யாருமே இல்லை, இது விஷ்ணு தூதுவர், அவ இருக்கிற போற இடத்துல நீங்க போகக்கூடாது. ஏன்னு கேட்டா எங்க நாராயண நாமம் சொல்லப்படுகிறதோ, எங்க நெத்தில திலகம் இருக்கோ, எங்க கழுத்துல துளசி மாலை இருக்கோ, அந்த அப்படிப்பட்ட நாராயணன் நாமம் சொல்ற இடத்துக்கு நீங்க போகக்கூடாதுன்னு அன்றைக்கு ஜெமனி வைக்க சொல்ற. அதுக்கப்புறம்தான் அவ சாந்தி அடைஞ்சினேன். அவ இவர் சொன்ன கட்டளைக்கு தான் அங்க உயிரி எடுக்க போனவ, அங்க அவமானப்பட்ட வரைக்கும் அவைக்கு தாங்கலாம் இருக்கு. அப்ப ஜெமன் விளக்கம் கொடுத்துட்டாரு. அப்ப என்ன செய்யணும், நாராயண விஷ்ணு தூதுவர் வந்து இவரை கொண்டு போய் கரித்துவாரத்துல விட்டுட்டு போனேன்னா, நீ செய்த பாவங்கள் உனக்கு என்னமே முடியல, இருந்து நீ நாராயணாண்ட கூப்பிட்டதால அந்த நாமத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு, அதால உன்னை காப்பாற்றினோம். ஆனா உண்ட பாவங்கள் முடிய மாட்டோம், கருத்துவாரத்துல இருந்து நீ தவம் செய்து இந்த பாவங்களை போக திருப்பி இதே ரதம் கொண்டு வந்து உன்னை வந்து நாங்களே வந்து கூட்டி கொண்டு போவோம்னு அங்க விட்டுட்டு போனேன். அதுக்கு பிறகுதான் இவர் யோசிக்கிறார், ஓ நான் செய்தது தப்பு, நான் எப்படி இருந்தேன்னா, நான் இவ்வளவு ஒரு இழிவான நிலைக்கு நான் போயிட்டேன், இருந்தும் வந்து பகவான் என்ன காப்பாற்றிட்டாரே என்று மனம் திருந்தி அவர் தவமெல்லாம் செய்து தான் தூய்மையான பிறகு அதே ஆக்கள் வந்து அவரை அதே விமானத்துல வைகுந்தம் கொண்டு போயின. இதுதான் அந்த நாராயண நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஓகே, அப்ப தன்னுடைய கடமைகளை விட்டு விட்டு கிருஷ்ணா உணர்வில் செயல்பட தொடங்கியவன் தனது செயலை சரிவர முடிக்காமல் வீழ்ச்சி அடைந்தாலும் அவனுக்கு என்ன நஷ்டம் பாருங்க. நாங்க 10 செய்யறோம், இல்ல எங்களுக்கு என்ன நஷ்டம் இருக்கா? நாங்கள் என்ன இழக்கிறோமா? சொத்து பத்த எதையுமே இழக்க இல்லை. அப்ப ஜட செயல்களை நன்றாக செய்பவன் அதில் என்ன பலனை அடைய முடியும்? என்ன நடக்குது? எங்கட உயிரமா என்ன உடம்ப முறிச்சு சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, நித்திரை இல்லாம ஓடி ஓடி வேணும் 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 என்று சேர்க்கிறோம். போய்க்க கொண்டு போறோமா? எதையுமே கொண்டு போறோம். அப்ப எவ்வளவு விளக்குறோம்? எங்களுடைய ஆத்மாவே கொள்றோம் நாங்க. அப்ப அல்லது கிறிஸ்தவர் கூறுவது போல தனது நித்திய ஆத்மாவை இழப்பவன் இவ்வுலகம் முழுவதையும் பெறுவதன் பலன் என்ன பாருங்க. கிறிஸ்தவன் கூட கூறுறான், இந்த எங்கட ஆத்மாவை நாங்க இழந்துட்டோம்னா இந்த உலகம் முழுவதையும் பெறுறதுல என்ன பலன் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்ப ஜட செயல்களும் வினைகளும் உடலுடன் முடிந்து போகின்றன. விளங்குதா? இங்க நாங்க படுற துன்பங்கள், இங்க சேர்க்கிற சேகரிப்பு எல்லாமே உடலோட முடிஞ்சு போகுது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் செயல்படும் செயல்கள் உடலை விட்ட பின்னும் ஒருவனை மீண்டும் பத்திக்கு கொண்டு வருகின்றன. உயர்வு பெற மற்றொரு வாய்ப்பாக, அதாவது குறைந்தபட்சம் சிறந்த பண்பாடுடைய அந்தனர் குடும்பத்திலேயோ செல்வம் நிறைந்த குடும்பத்திலோ பிறக்கும் வாய்ப்பு ஒருவனுக்கு நிச்சயம். விளங்குதா? இப்ப நாங்க செய்யறோமே இந்த 10 தொண்டு சரி வேற செய்யாட்டிக்குமே இப்படி எப்படி நாங்க தூங்கி தூங்கி நாம அதை சொன்னா என்ன செய்தா என்ன? அடுத்த உடம்பு நாங்கள் எப்படி கிடைக்க போகுது? ஒரு மனித உடம்பு கிடைக்க போதும், அது எப்படி கிடைக்க போகுது? ஒரு சிறந்த அறிவுள்ள செல்வந்த அந்தன குடும்பங்கள்ல கிடைக்க சொன்னா திருப்பி கிருஷ்ண உணர்வை நாங்க அங்கேயும் செய்ய துவங்க போறோம். அங்க விட்ட இடத்துல இருந்து துவங்கிடுவோம். பிறகு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுபடுதான். அப்ப கிருஷ்ண உணர்வில் செயல்படும் செயல்களின் தன்னிகரற்ற தன்மை இதுவே. பகவானே சொல்ற பாருங்க, நிச்சயம் பத்தியில எந்த இழப்பு அழிவோ இல்லை. அர்ஜுனனுக்கு பகவான் அதான் புத்தியோ கொடுக்குறாங்க. மஞ்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 41. வியவசாயாத்மிகா புத்திர் ஏகேஹ குருநந்தன பஹாசு பஹாஹா ஹயனந்தாஸ்ஸ புத்தயோ வியவாசியாயினாம். இவ்வழியிலுள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பர். இவர்களது இலட்சியம் ஒன்றே. குருவம்சத்தின் செல்வனே உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளைக் கொண்டது. பொருளுரை. கிருஷ்ண உணர்வினால் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவர் உயர்த்தப்படுவார் என்று திடமான நம்பிக்கை வியவசாயாத்மிகா புத்தி எனப்படுகின்றது. சைத்தன்ய சரிதாமிருதம், அதாவது மத்திய லீலை 22:62 கூறுகின்றது. ஸ்ரத்தா ஸ்ரப்தே விஸ்வாச கஹே சுத்ரிட நிச்சய கிருஷ்ணே பக்தி கைலே சர்வ கர்ம கிருதஹய. நம்பிக்கை என்றால் மிகச் சிறந்த ஒன்றின் மீதான அசையாத விசுவாசம்.
ஒருவன் கிருஷ்ண உணர்வின் கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் போது குலப்பழக்கங்கள், தேசியம், மானிடம் முதலிய கடமைகளுடன் ஜட உலகில் உறவு கொள்ள வேண்டிய தேவையில்லை. கடந்த கால நற்செயல் அல்லது தீய செயல்களின் விளைவே பலனை நோக்கிச் செய்யும் செயல்களாகும். ஒருவனது கிருஷ்ண உணர்வு எழுச்சி பெற்றவுடன் அவன் தனது செயல்களில் நல்விளைவுகளுக்கான முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. அவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுவிட்டால் அவனது எல்லா செயல்களும் பூரண தளத்தில் இருக்கும். ஏனெனில் அச்செயல்கள் நன்மை தீமை எனும் இரட்டைகளுக்கு உட்பட்டவை அல்ல. வாழ்வின் ஜட கருத்துக்களை துறப்பதே கிருஷ்ண உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெறும்போது இந்நிலை தானாக அடையப்படும். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தனது நோக்கம் திடமான உறுதியுடன் உள்ளான். வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லப வாசுதேவனான கிருஷ்ணரே, எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் என்பதை பக்குவமாக அறிந்துள்ள கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் அரிதான மகாத்மாவாவான். வேரில் நீரூற்றும் போது கிளை, காய், பழம் என எல்லாவற்றிற்கும் தானாக நீர் விநியோகிக்கப்படுவதைப் போலவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதன் மூலம் குடும்பம், சமூகம், நேசம், மனித குலம் மற்றும் தனக்கும் என எல்லோருக்குமே ஒருவன் மிக உயர்ந்த சேவையை செய்கின்றான். அவனது செயல்களால் கிருஷ்ணர் திருப்தியுற்றால் எல்லாருமே திருப்தி அடைவார்கள். கிருஷ்ணனார் ஹரே கிருஷ்ணா. சசி மாதாஜி இருக்கிறீங்களா? சிவமலரோ அவங்களோட சேர்ந்து? ஓகே, இல்ல கர்மால் மாதாஜி இதை வாசிங்க கீழே இந்த கொஞ்சது. கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான ஆத்மா குருவின் ஆன்மீக குருவின் மேற்பார்வையில் கிருஷ்ண உணர்வின் தொண்டுகளை நன்முறையில் பயிற்சி செய்ய முடியும். சீடனின் தன்மையை அறிந்த ஆன்மீக குரு கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கு அவனுக்கு வழிகாட்டுகின்றார். எனவே கிருஷ்ண உணர்வில் சான்றோனாக வேண்டுமானால் உறுதியோடு செயல்பட்டு கிருஷ்ணரின் பிரதிநிதியிடம் கீழ்ப்படிந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கட்டளைகளை வாழ்வின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் குருதேவருக்கான தனது பிரபலமான பிரார்த்தனையில் பின்வருமாறு அறிவுறுத்துகின்றார். யஸ்ஸ பிரசாதாத் பகவத் பிரசாதோ யய்யா பிரசாதா நகதிக குதோபி தியாயான் துதுவம்ச தஸ்ய யசஸ்த்ரி சந்த்யம் வந்தே குரோக ஸ்ரீ சரணாரவிந்தம். ஆன்மீக குருவின் திருப்தியால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் திருப்தி அடைகின்றார். ஆன்மீக குருவை திருப்தி செய்யாமல் கிருஷ்ண உணர்வெனும் தளத்திற்கு உயர வாய்ப்பே கிடையாது. எனவே எனது ஆன்மீக குருவை தியானித்து தினம் மும்முறை துதித்து என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். இந்த முழு வழிமுறையும் உடல் என்னும் உணர்வுக்கு அப்பாற்பட்ட பக்குவமான ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த ஆத்ம ஞானம் ஈட்டளவில் இல்லாமல் நடைமுறையில், அதாவது பலநோக்கு செயல்களின் வடிவில் தோன்றும் புலன்முயற்சிக்கான விருப்பம் கொஞ்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும். உறுதியான மனமில்லாதவன் பலவிதமான பலநோக்கு செயல்களினால் இப்பாதையிலிருந்து விலகி விடுகின்றான். ஹரே கிருஷ்ணா. பாருங்க, இது முக்கியமான ஸ்லோகம். பிரபுபாதாக்கு பிடிச்ச மிக மிக முக்கியமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். பாருங்க என்ன வருது. இவ்வழியில் உள்ளோர் வழி கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவர்கள் இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பார். கிருஷ்ணாபத்தியில இருக்கிறவன் எந்த வழியில இருக்கிறான் பாருங்க. ஒரு செல்வந்த சிறந்த பண்பாடுடைய அந்தனர் குடும்பத்திலோ செல்வன் நிறைந்த குடும்பத்திலோ பிறக்கும் வாய்ப்பு ஒருவனுக்கு நிச்சயம். கிருஷ்ணா உணர்வில் செயல்படும் செயல்களின் தன்னிகரற்ற தன்மை இதுவே. இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பார். இவர்கள் லட்சியம் ஒன்றே. குரு வம்சத்தின் செல்வனே, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டதாகும். நாங்க தண்ணீர்ட்ட அந்த நம்பிக்கையோடு உறுதியோட இருக்கணும். உறுதி இல்லாதவன் நம்ம எப்படி இருக்குமா? பல கிளைகள் இருந்து அப்படி பல கிளையில தாவிக்கொண்டு
பலகலையில தாய் கொண்டு வந்தாக்க எங்களுக்கு விட குரங்கு கிடைக்கும். குரங்கு 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 குணத்துல இருக்காங்க. ஒரு குரங்கு. அப்ப பிடிச்சா சொல்லுவினே எல்லாம் முந்தி பிடிச்சா புளியங்கொம்பு அப்படி என்று சொல்லுவினே எல்லாம் முந்தி அதே மாதிரி பிடிச்சா ஒரு கிளப்பட்டதா இருக்கணும் நாங்க பிடிச்சு கொண்டு. அப்ப கிருஷ்ணா உணர்வில் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவர் உயர்த்தப்படுவார் என்னும் திடமான நம்பிக்கையை செய்வதான் விய ஆத்மிக புத்தி என்று அழைக்கப்படுகிறது. சத்தன்ய சராமரத்திலும் கொடுக்கப்படுது. அப்ப நம்பிக்கை என்றால் மிகச்சிறந்த ஒன்றின் மீதான அசையாத விசுவாசம். ஒருவன் கிருஷ்ண உணர்வின் கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் போது குல பழக்கங்கள், தேசியம், மானுடம் முதலிய கடமைகளுடன் ஜட உலகின் உறவு கொள்ள வேண்டிய தேவை இல்லை. அப்ப நம்பிக்கை யாருல வைக்க சொல்லியிருக்கு? அசையாத நம்பிக்கை பொருள் இல்லையா, கார் இல்லையா, உறவு இல்லையா, பணத்தில, எதுல வைக்க சொல்லியிருக்கு? கிருஷ்ணர்லயே அந்த நம்பிக்கையை வச்சிருக்குது, அசையாத நம்பிக்கை வைக்க சொல்லி இருக்கு. அப்ப பாருங்க, கடந்த கால நற்செயல் அல்லது தீய செயல்களின் விளைவே பலனை நோக்கி செய்யும் செயல்களாகும். எங்கட கடந்த கால நற்செயல் அல்லது தீச்செயல்களை தான் நாங்கள் எங்கட பலன் இப்ப நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிற இதை வச்சு இதெல்லாம் வச்சுதான் அனுபவிக்கிறோம். அப்ப ஒருவன் அது கிருஷ்ணா உணர்வு எழுச்சி பெற்றவுடன் பாருங்க, நாங்கள் அனுபவிக்கிறோம் துன்பப்படுற எல்லாத்துக்கும் காரணமே எங்கட நாங்க முன்விலையில செய்த பாவ புண்ணியங்கள் தான் நன்மையோ தீமையோ அனுபவிக்கிறோம். ஆனா கிருஷ்ணா உணர்வில் ஒருவன் எழுச்சி பெற்றவுடன் அவன் தனது செயல்களின் விளைவுகளுக்காக முயற்சி செய்ய வேண்டிய தேவை இல்லை. அவன் எதையுமே நன்மையோ தீமையோ எதுவும் தேட வேண்டிய அவசரம் இல்லை. அவன் கிருஷ்ணா பத்தி ஒன்றிலே இருப்பான், அங்க பகவான் பார்த்து கொண்டிருப்பார். அப்ப அவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று விட்டால் அவன் அதை எல்லா செயல்களும் பூரண தளத்தில் இருக்கும். அவன் உயர்ந்த தளத்திலே இருக்கிறான். அவன் என்ன செயலை செய்தாலும் உயர்ந்த தளத்துல இருக்கிறான். அப்ப ஏனெனில் அச்செயல்கள் நன்மை தீமை என்னும் இரட்டியலுக்கு உட்பட்டவை அல்ல. கிருஷ்ணா உணர்வுல செயல்படைக்க இது நன்மை இது தீன்மை என்று இல்ல. பௌதிகமா செயல்படைக்க நாங்க ரெண்டு நிலையை சந்திக்கிறோம் இல்ல, நன்மை தீன்மை, இன்பம் துன்பம், குளிர் வெப்பம், இதெல்லாம் அந்த ரெண்டு நிலையாள். அப்ப வாழ்வின் ஜட கருத்துக்களை துறப்பதே கிருஷ்ணா உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை ஆகும். கிருஷ்ணா உணர்வில் முன்னேற்றம் பெறும்போது இந்த நிலை தானாகவே அடையப்படும். இதற்கு கிருஷ்ணா உணர்வுக்கு வந்தாலே படிப்படிப்படியா அதெல்லாம் தானாகவே எங்களுக்கு அந்த நற்குணங்கள் எல்லாம் வந்துடும். கிருஷ்ணா உணர்வில் இருப்பவன் ஞானத்தை அடிப்படையாக கொண்டுள்ள தனது நோக்கத்தில் திடமான உறுதியில் உள்ளான். அவனுக்கு அந்த அறிவு இருக்கு. புத்தியோ தானே பகவான் பேசிக்கொண்டிருக்கிறார் பாருங்க. வாசுதேவ சர்வம் இது சா மகாத்மா துர்லபா. அப்ப எப்படி வருது? வாசுதேவனே கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாவார் என்பதை பக்குவமாக அறிந்துள்ள கிருஷ்ணா உணர்வில் இருப்பவன் அரிதான மகாத்மா ஆவான். அதானே பாவன் சொல்றார், 1000ல் ஒருவன் தான் தன்னை உள்ளது உள்ளபடி அறிவான், அப்படி அறிந்தவன் தான் மகாத்மா ஆவான். அதான் இந்த சுலோகத்தின் இது. அப்ப வேரில் நீர் ஊற்றும் போது அப்ப நாங்க ஒரு அடிமரத்துக்கு தண்ணியா ஊத்தேக இப்ப எல்லாத்துக்குமே அந்த பலன் கிடைக்குது. ஒரு கிளவுலையா நாங்க ஊத்தி கொண்டிருந்தா அந்த மரம் பட்டுப்போம். அடிமரத்துக்கு ஊத்தினோம்னா காய் பழம் பூ எல்லாமே வந்துடுது நீர் விநியோகம் போல. அப்ப கிருஷ்ணா உணர்வில் செயல்படுவதன் மூலம் குடும்பம், சமூகம், தேசம், மனிதகுலம் மற்றும் தனக்குள்ள எல்லாம் எல்லோருக்குமே ஒரு மிக உயர்ந்த சேவையை செய்கிறான். பாருங்க, அடிமரத்துக்கு அப்படி தண்ணி ஊத்துறோமோ அது மாதிரி கிருஷ்ணா உணர்வில் நாங்க பத்தி தொண்டு செய்ய எல்லாருக்குமே நன்மை செய்யறோம். எங்களுக்கு மட்டும் இல்ல, தேசம் எல்லாத்துக்குமே நன்மை செய்யறோம். என்ன நன்மை செய்யறோம்? ஒருத்தரையும் அழிக்க போக மாட்டோம். எல்லாருக்கும் கிருஷ்ணா பத்தியா சொல்லி கொடுக்குறோம். தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையிட மாட்டோம். ஒருத்தர்களை புறாமப்பட மாட்டோம். அப்ப அவனது செயல்கள் கிருஷ்ணா திருப்தி விட்டால் எல்லோருமே திருப்தி அடையும். இப்ப நாங்கள் இப்படி செயலை செய்யக்க கிருஷ்ண திருப்தி விட்டுட்டாரண்டா அது எல்லாமே திருப்தி அடைகின்றனர், எல்லாருமே திருப்தி அடைகின்றனர். ஒரு அடிமரத்துக்கு தண்ணி ஊற்றுமா போல. அப்ப கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான ஆன்மீக குருவின் மேற்பார்வையில் கிருஷ்ணா உணர்வின் தொண்டுகளை நன்முறையில் பயிற்சி செய்ய முடியும். அப்ப ஆன்மீக குரு முக்கியம். அந்த ஆன்மீக குருவின் மேற்பார்வையில சீடன் ஒருவன் நன்முறையில செயல்படுறான். சீடனின் தன்மையை அறிந்த ஆன்மீக குரு கிருஷ்ணா உணர்வில் செயல்படுவதற்கு அவனுக்கு வழிகாட்டுகின்றார். அப்ப சீடனை பற்றி அந்த ஆன்மீக குருவுக்கு தெரியும், இவன் எப்படி இருப்பான்னு அவனுக்கு அவர் வழிகாட்டுகிறார். அப்ப எனவே கிருஷ்ணா உணர்வில் சான்றானாக வேண்டுமானால் உறுதியோடு செயல்பட்டு கிருஷ்ணரின் பிரதிநிதியிடம் கீழ்ப்படிந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கட்டளையில வாழ்வின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அப்ப ஸ்ரீலைல விஸ்வநாத சக்கரவர்த்தி ஒரு குருதேவருக்கான தனது பிரபலமான பிரார்த்தனையில் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார். விஸ்வநாத சக்கரவர்த்தி தன் குருவை பற்றி அவர் என்ன சொல்றாருண்டா,
இது ஆன்மீக குருவின் திருப்தியினால் புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் திருப்தி அடைகிறார். குரு திருப்தி அடைந்தா பகவான் திருப்தி அடைகிறார். பகவான் திருப்தி அடைந்தா எல்லாருமே திருப்தி அடையினர். ஆன்மீக குருவை திருப்தி செய்யாமல் கிருஷ்ண உணர்வென்னும் தளத்துக்கு உயர வாய்ப்பே கிடையாது. அப்ப எனவே எனது ஆன்மீக குருவை தியானித்து தினமும் மும்முறை துதித்து என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். இதை சொல்றத விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் காலம மத்தியானம் பொழுதோட மாலைக்கு மும்முறை அவருக்கு மரியாதை செலுத்துற தன் குருவை நினைச்சு, அப்ப குரு மூலம்தான் பகவானை அடைய முடியும், குரு முக்கியம் என்றதை இதுல காட்டின. அப்ப இந்த முழு வழிமுறையும் உடல் என்னும் உணர்வுக்கு அப்பாற்பட்ட பக்குவமான ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த ஆத்ம ஞானம் ஏட்டளவில் இல்லாமல் நடைமுறையில், அதாவது பலநோக்கு செயல்களின் வடிவில் தோன்றும் புலனுணர்ச்சிக்கான விருப்பம் கொஞ்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும். பாருங்க, இது உடல் உணர்வுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறேன்டா புலனுணர்ச்சியை சார்ந்ததா இருக்கக்கூடாது. அப்ப உறுதியான மனம் இல்லாதவன் பலவிதமான பலநோக்கு செயல்களினால் இப்பாதையிலிருந்து விலகி விடுகிறான். என்ன செய்யறான்டா, எதிலுமே நம்பிக்கை இருக்கிறேன். எவ்வளவோ பேருக்கும் நம்பிக்கை, இங்க போனா அப்படி இருக்கும், அங்க போனா அப்படி இருக்கும். பேந்தோரால் சொல்லுவீன, அங்க இப்படி நடக்குது, அப்ப அங்க எங்க போறோம், இங்க போனா எனக்கு இந்த பிரச்சனை தீரும், அப்ப அங்க போய் அந்த பிரச்சனை தீரையில என்னோடதுக்கு போறது, அப்படியே போறது. நம்பிக்கை இல்லாதவனுக்கு கிருஷ்ணா பத்தி சரி வராது. நம்பிக்கையோட இருந்தா பகவான் உறுதியாக எங்களை காப்பாற்றி கொண்டு இருப்பார். ஆன்மீக குருவிட்ட சரணடைந்து குருவின் மூலம் பகவானை அடைய வேணும். அதுக்குத்தான் விஸ்வநாத சக்கரவர்த்தி சொல்றார், யஸ்ய பிரசாதோ பகவத பிரசாதோ. ஓகே, கமலா மாதாஜி 42 43. ஓகே, 42. ஹரே கிருஷ்ணா. ஜாம் இமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதஸ்ய விபஷித வேதவாதராத பார்த நான்யத் அஸ்தி திதிவாதின காமாத்மான சர்வக பராஜன்ம கர்ம பலப்பிரதாம் கிரிஜா விசேஷ பவலாம் போகைஸ்வர்ஷ கதிம் பிரதி. சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படுகிறார்கள். இவ்வாக்கியங்கள் ஸ்வர்க்க லோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நட்புறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன. புலனுணர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புபவர் இதைவிட உயர்ந்தது ஏதுமில்லை என்று கூறுகின்றார். பொருளுரை: பொதுவாக மக்கள் மந்த புத்தியுடையவர்களாக உள்ளனர். தங்களது அறியாமையால் வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் கூறப்பட்டுள்ள பலநோக்கு செயல்களின் மீது அதிக பற்றுதல் கொண்டுள்ளனர். மதுவும் மங்கையும் மயக்கும் செல்வமும் நிறைந்த சொர்க்கத்தில் வாழ்வை புலனுணர்ச்சியின் மூலம் அனுபவிப்பதை விட வேறு எதையும் அவர்கள் விரும்புவதில்லை. சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கான பல்வேறு யாகங்கள், குறிப்பாக ஜஜோஸ்திஸ்டோம யாகங்கள் வேதங்களில் சிபார்சு செய்யப்பட்டுள்ளன. உண்மையில் மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புவோர் இந்த யாகங்களை செய்தே தீர வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே சிற்றறிவுடைய மக்கள் வேத யானத்தின் நோக்கமே இதுதான் என்று எண்ணுகின்றனர். இத்தகைய அனுபவமற்ற மனிதர்களுக்கு கிருஷ்ண உணர்வின் செயல்களில் உறுதியாக நிலைபெறுதல் மிகவும் கடினம். முட்டாள்கள் விஷமர பூக்களின் விளைவுகளை அறியாமல் அதன் மீது கவர்ச்சி அடைவதைப் போல பகுத்தறிவற்ற மக்கள் சொர்க்க ஐஸ்வர்யங்களாலும் அதன் புலனுணர்ச்சியாலும் கவரப்பட்டு உள்ளனர். வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் அபாமசோமம், அம்ருதா, அபூம மற்றும் அஷம் ஹவை சாதுர்மாஷ ஜாஜின சகுர்தம் பவதி என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது 4 மாத சாதுர்மாஷ விரதத்தை கடைப்பிடிப்பவர் அமரத்துவம், சோம ரசபானத்தை குடித்தல், நிரந்தர மகிழ்ச்சி ஆகியவற்றை அடைவதற்கு தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பூவுலகிலும் பலமுள்ளவனாகவும் புலனுணர்ச்சியை அனுபவிக்க தகுதியுடையனாகவும் மாறுவதற்காக சிலர் சோமரசத்தை அடைய பேராவல் கொள்கின்றனர். இத்தகு நபர்களுக்கு பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடைவதில் நம்பிக்கை இல்லை. வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆடம்பரமான யாகங்களை மிகவும் விரும்புகின்றனர். புலனின்ப பிரியர்களாக விளங்கும் இவர்கள் பொதுவாக வாழ்வில் சொர்க்க போகங்களை தவிர வேறெதையும் விரும்புவதில்லை.
நந்தன காணன என்னும் பூங்காக்களில் அழகுமிகு தேவதை பெண்களுடன் உறவாடவும் சோமரச பானத்தை அளவற்று அருந்தவும் மேலுலகங்கள் வசதிகள் உள்ளது என்பது அறிந்ததே. இத்தகைய உடல் சுகங்கள் புலனின்பமே. எனவே அத்தகு நிலையற்ற பௌதீக சுகத்தின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டிருப்போர் மட்டும் பௌதீக உலகின் ஆளுநராக அங்கே வாழ்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதா. கிருஷ்ணா. ஹரே. பாருங்க, இப்ப சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களில் மலச்சொற்களால் கவரப்படுகின்றனர். என்னத்துக்கு? இந்த யாதை செய்த அங்க போகலாம், அந்த யாதை அந்த தானம் கொடுத்த அங்க போகலாம், இதெல்லாம் அந்த வேதத்துல இதெல்லாம் போட்டிருக்கு தானே, வேதத்துல எல்லாமே இருக்குது. அது மலச்சொற்கள் மாதிரி இருக்காம. அப்ப இவ்வாக்கியங்கள் சுவர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நட்புறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கப்படுகிறது. இது எங்க பரிந்துரைக்கப்படுகிறது? வேதத்தில பரிந்துரைக்கப்படுகிறது. நாங்கள் நட்புறவி அடைகிறதா இல்ல சொர்க்கலோகத்துக்கு போறது, இந்த செயல்கள் எல்லாம் வேதத்துல பரிந்துரைக்கப்படுகின்றன. அப்ப புலனுணர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புபவர் இதை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்று கூறுகின்றனர். அப்ப இந்த வேதத்துல கொடுத்திருக்கிறது என்ன? சொர்க்கலோகத்துக்கு போறது, நட்புறவி அடைகிறது, செயல்களை பரிந்துரைக்கிறது என்று சொன்னா, மற்ற இந்த புலனுணர்ச்சியையும் செல்வம் இது வாழ்க்கையையும் விட வேற எதுவுமே இல்லை என்று கூறுகின்றனர். அப்ப இதை விட உயர்ந்தது என்ன இருக்கு? பகவான் பத்தி தோன்றுக்கு அது அவைக்கு தெரிகிறேன். உயர்ந்த பத்தி தோன்று பாருங்க. பொல்லுரை. பொதுவாக மக்கள் மந்த புத்தி உடையவர்களாக உள்ளனர். தங்களது அறியாமையால் வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் கூறப்பட்டுள்ள பரநோக்கு செயல்களின் மீது அதிக பற்றுதல் கொண்டுள்ளனர். அப்ப இதுல பாருங்க, மதுவும் மங்கையும் மயக்கும் செல்வமும் நிறைந்த சுவர்க்கலோகத்தில் வாழ்வை புகழ்நோட்சியின் மூலம் அனுபவத்தை விட வேறதையும் அவர்கள் விரும்புவதில்லை. இது கர்மகாண்ட பகுதிக்கு வருது. சொர்க்கலோகத்துக்கு போகணும், அங்க போய் நாங்கள் எல்லாத்தையும் அனுபவிப்போம். அங்க என்ன இருக்குது? மது இருக்குது, மங்கை இருக்கும், மயக்கும் செல்வம் இருக்குது. அதுகளை அங்க போய் அனுபவிப்போம், நீண்ட ஆயுளோட இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இதெல்லாம் கர்மகாண்டம். அப்ப சுவர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கான பல்வேறு யாகங்கள், குறிப்பாக ஜயோதிஷ்டமோ யாகங்கள் வேதங்களில் செய்யப்பட்டுள்ளன. இதெல்லாம் வேதங்கள் இருக்கிற மலச்சொற்களை போன்றதான் இதெல்லாமே. அப்ப உண்மையில் மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புவோர் இந்த யாகங்களை செய்தே தீர வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் செய்து அந்த மேலுலகங்களுக்கு சொர்க்கலோகங்களுக்கு போய் அங்க போய் என்னத்தை அனுபவிக்கிறோம்? அங்க ஒரு சோமரச மண்டம் அது இருக்கு, அங்க அதை விட அழகான மங்கைகள் இருக்கு, அழகான நந்தவனங்கள் இருக்குது. இதுகளை போய் அனுபவிக்கத்தான் அங்க போறது. எனவே சிற்றறிவுடைய மக்கள் வேத ஞானத்தின் நோக்கம் இதுதான் என்று எண்ணுகின்றனர். சிற்றறிவுடைய மக்கள். அப்ப இத்தகைய அனுபவமற்ற மனிதர்களுக்கு கிருஷ்ணா உணர்வின் செயல்களில் உறுதியாக நிலைபெறுதல் மிகவும் கடினம். ஏன்? அவ புலனை திருப்திப்படுத்தணும். மேலுலகத்துக்கு போயிட்டா வடிவான பொம்பளைகள் இருக்கு, ஆடம்பரமான வாழ்க்கை. நாங்க என்ன நினைச்சோம்? முந்தி ஊர்ல இருக்க வெளிநாட்டுக்கு வரமாட்டா என்ன நினைச்சோம்? மனதை திறந்து சொல்லுங்க எல்லாரும். வெளிநாட்டுக்கு பிறகு என்ன நினைச்சோம்? இங்கேண்டா ஊர்ல அனுமதிக்கிற விட இங்க நல்லா எல்லாமே கிடைக்கும், எல்லாமே அனுபவிக்கலாம்டா எல்லாட்ட மனதிலயும் ஓட இல்லையா? இப்ப இங்க வந்தா பார்த்தா நினைக்கிறீர்கள்? இப்ப அளவுலே வரி கட்ட வேணுமே, ரச்சு கட்ட வேணுமே, எடுத்ததுக்கெல்லாம் காசு கட்ட வேண்டி இருக்கு, ஓடி ஓடி உழைக்க வேண்டி இருக்கு, உறவுகளோட கதைக்கு எல்லாமே இருக்கு. கண்ண நோக்கங்கள் இங்க நாங்க சிந்திக்கிறோம் இல்ல. இதே மாதிரிதான் நாங்க இப்ப இங்க இருக்கிறார்கள் என்ன நினைக்கிறேன்? நாங்க சொக்கலோகத்துக்கு போயிட்டா எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம். எவ்வளவு நாளைக்கு புண்ணியம் இந்த உடம்பு வந்து இங்க திருப்பி இங்க விழுந்துருவோம். பேருந்து மனித பிறப்பு கிடைக்கின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்ப உறுதியாக நிலை பெறுதல் மிகவும் கடினம். முட்டாள்கள் விஷமர புள்ளிகள் பூக்களின் விளைவுகளை அறியாமல் அதன் மீது கவர்ச்சி அடைவது போல பாருங்க. நாங்கள் என்ன செய்வோம்? முட்டாள்களை சொல்லி இருக்கோம், ஒரு விஷமரத்தில இருக்கிற பூக்களை புடுங்கினா அதன் விளைவு எப்படி இருக்கும்? நாங்க இறந்துடுவோம், ஆபத்துக்களை போக வேண்டி இருக்கும். ஆனா அதை அறியாத முட்டாள்கள் தான் அதுல கவர்ச்சி அடைந்து சொர்க்கலோகங்களுக்கு போக வேண்டும் நினைக்கிறேன். அப்ப பௌத்தறிவற்ற மக்கள் சொர்க்கலோகத்தின் ஐஸ்வர்யங்களாலும் அதன் அடிப்படையிலான புலனுணர்ச்சியினாலும் கவரப்பட்டுள்ளனர். பௌத்த அறிவே இல்லாத முட்டாள்கள். அப்ப வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் அபம சோம அமிர்தா ஏன்னா அதாவது 4 மாதம் சதுர்மாசிய விரதம் பிடிக்கிற 4 மாத காலம் இருக்குது. மழை காலம் துவங்கும் ஜூலை, அக்டோபர், செப்டம்பர், நவம்பர் இதுக்குள்ள வரும். அந்த 4 மாதம் வந்து விரதம் பிடிக்கிறது.
அதை என்னதுக்காக அமரத்துவம் என்ற சோமரசபானத்தை குடித்தால் நிரந்தரமான மகிழ்ச்சி ஆகியவற்றை அடைவதற்கு தகுதி உடையவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சோமரசபானம் எங்க இருக்கு? சொர்க்கலோகத்துலதான் இருக்கு. அதை குடிச்சு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதாங்க. அப்ப இப்பூவிலும் பலமுள்ளவனாகவும் புலன் முயற்சி அனுபவிக்க தகுதியுடையவனாகவும் மாறுவதற்காக சிலர் சோமரசத்தை அடைய பேராவல் கொள்ளுகின்றனர். இதெல்லாம் என்னதுக்கு? தற்காலிகமானது. இதை யாரால அறிய முடியுதில்ல? அறிவற்ற மூடர்களாலே அறிய முடியுதில்லை. அப்ப இத்தகைய நபர்களுக்கு பௌதிக பந்தத்தில் இருந்து முக்தி அடைவதில் நம்பிக்கை இல்லை. இந்த பௌதிக பந்தத்திலிருந்து நாங்க விடுபடுவோமே என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆடம்பரமான யாகங்களை மிகவும் விரும்புகின்றனர். புலனின்ப பிரியர்களாக விளங்கும் இவர்கள் பொதுவாக வாழ்வின் சுவர்க்கலோகங்களை தவிர வேறெதையும் விரும்புவதில்லை. புலனை திருப்திப்படுத்தணும். இங்க இருக்கிறத விட அதிக மடங்கு அங்க திருப்திப்படுத்துறதுக்காக. அப்ப நந்தனகானம் என்னும் பூங்காக்களில் பாருங்க, அங்க இந்திரலோகத்துல சொர்க்கலோகத்துல இருக்கிற பூங்காவனத்திட்ட பேர். இங்க இருக்கிற பூங்காவனங்களை விட அங்க இருக்கு நந்தனகானம் என்ற ஒரு பூங்காவனம் எத்தனையோ இருக்காங்க. அழகுமிகு தேவதை பெண்களுடன் உறவாடவும் இந்த பூங்காவனங்கள்ல அழகுமிக்க தேவதைகள் எல்லாமே இருப்பின. அப்ப அவைகளோட உறவாடவும் சோமரச பானத்தை அளவற்ற அருந்தவும் மேலுலகங்களில் வசதிகள் உள்ளன என்பதை அறிந்தே இத்தகைய உடல் சுகங்கள் புலனுன்பமே. எனவே அத்தாக நிலையற்ற பௌதிக சுகத்தின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டிருப்போர் மட்டும் பௌதிக உலகின் ஆளுநராக அங்கேயே வாழுகின்றனர். இப்ப சொர்க்கலோகத்துக்கு போய் எப்படி வாழின? இந்த பௌதிக உலகாக்கள் தான் அங்க போய் வாழின. இதை விட அனுபவிக்கணும். இப்ப நாட்டு பிரச்சனையால இங்க வந்தோம் இல்லைன்னா நாங்க என்ன செய்வோம்? பிறகு அறுநூறு அந்த ஆள் போயிட்டு நல்லா இருக்கு, நானும் போனா நல்லா இருக்கலாமே, அப்ப கடன் பட்டோ என்னவோ செய்தோ வித்தோ இங்க வந்து சேர்ந்துட்டு இங்க லோலோண்டு அலைகிறது. பேருந்து அதை விட கொலுடி கண்டுட்டு ஓடுறது. இங்க முழு பேங்காலயம் வந்து கிடக்கும். பேருந்து வந்து அதை கட்டுறது, பேருந்து டபுள் வேலைக்கு ஓடுறது. என்னத்தை அனுபவிக்கிறோம்? எதையும் அனுபவிக்கல. ஆனா என்ன நினைக்கிறோம்? நாங்க அனுபவிக்கிறோம் நினைக்கிறோம். எதையுமே அனுபவிக்க இல்லை. ஓகே, 44 சோதி மாதாஜி. சோதி மாதாஜி புத்தகம் இல்ல, நான் லிசன் பண்றேன் அடுத்த முறை. ரேனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரேஷ்ணா குழந்தாய். போகை ஸ்வர்ய பிரசத்தானம் தயாபக்ருத சேதசாம் வயவசாயமிகா புத்தி சமாதௌ நவீதியதே. புலன்களின் பத்தியிலும் பௌதீக செயல்களிலும் மிகுந்த பற்று கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுள் பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாவதில்லை. பொருளுரை: சமாதி என்றால் நினைத்த மனம் என்று பொருள். திருப்தி என்னும் வேத அகராதி கூறுகின்றது. சம்யக் ஆதியதே. ஜஸ்மின் ஆத்ம தத்வ யதாத்யம். மனம் தன்னுணர்வில் நிறுத்தப்படுகின் போது அந்நிலை சமாதி எனப்படுகின்றது. பௌதிக புலன்களின் புலனின்பத்தில் விருப்பம் கொண்டு அதற்கு தற்காலிக பொருட்கள் மயங்கி உள்ளவர்களுக்கு சமாதி என்பது ஒரு போதும் சாத்தியமல்ல. ஜட பக்தியின் ஆதிக்கத்தால் அவர்கள் ஏறக்குறைய புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றனர். புலனின்பத்திலும் பௌதிக செல்வத்திலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் பத்தி தொண்டற்கான திடமான உறுதி உண்டாவது இல்லை. பத்திக்கு விரைவியலால கஷ்டமா இருக்கும். அந்த நம்பிக்கை பெறாது. ஏன்? அங்க மற்றதுகளை அனுபவிச்சு கொண்டிருக்கிறதால இதுக்கு பகவான் பத்தி தொண்டுக்கு வாரத்துக்கு அவைக்கு உறுதி இல்லை. அவ சமாதி என்றால் நிலைத்த மனம் என்று பொருள். நிர்கதி என்னும் வேத அகராதியின் கூற்றின்படி மனம் தன்னுணர்வில் நிலை பெறப்படும் போது அந்த நிலை சமாதி எனப்படுகிறது. அவ பௌதிக புலனின்பத்தில் விருப்பம் கொண்டு அத்தாக தற்காலிக பொருட்களில் மயங்கி உள்ளவர்களுக்கு சமாதி என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை.
எப்படி இருக்கும்? பௌதிக பொருட்கள்ல ஆசைப்பட்டு கொண்டு மனம் ஏங்கி கொண்டிருக்க சமாதி மனம் ஒரு நிலையில இருக்குமா? இருக்காது. அதான் கூடப்படுது. அப்ப தன்னுணர்வு நிலை பெற்ற மனம் சமாதி நிலையில இருக்கும். அப்ப ஜட சக்தியின் ஆதிக்கத்தினால் அவர்கள் ஏறக்குறைய புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றனர். பாருங்க, இந்த ஜட சக்தியே அவர்களை புறக்கணிச்சிருக்குது. ஜட சக்தியின் ஆதிக்கத்துக்கு கீழே அவை வந்திருக்கின பௌதிக சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு. அதான் இல்ல கொடுப்படுது. 45 வரும். இதுல யாரணி வாசிக்காம எல்லாரும் வாய்ச்சாச்சு. சசி மாதிரி டெக்ஸ்ட் பண்ண அவ தான் வெளியில போடுறாவா மெனுவல. ஓகே ஓகே. அப்ப மற்ற வாசிக்க மாட்டாதானே? ஓகே, எல்லாரும் முடிஞ்சு. எல்லாரும் முடிஞ்சாச்சு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோதி மாதாஜி ஏன்னா தனா மாதாஜி கொஞ்சம் தான் பாஜா. மாதாஜி கொஞ்சம் தான். பரவாயில்லையா? இனி அது கணக்கா? அது பரவாயில்ல. ஓகே, என்னவோ வந்து கொஞ்சத்திலேயே முடிஞ்சிடும். ஓகே, அப்ப இதுல வந்து புத்தி யோகத்தை பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னோட சரணடையோனும் பத்தி தொண்டின் மூலம் புலன்வச்சியல் எல்லாத்தையும் விட்டு விட்டு தன்னோட சரணடைகிற மூலம் தான் ஒருத்தன் விடுபட முடியும். தன்னுணர்வு அடைய வேணும். எப்படி ஒரு மரத்து வேருக்கு நீர் ஊற்றி அந்த மரத்துல காய் பழம் பூக்கள் கிளைகள் எல்லாம் பெறுவதோ அது மாதிரி ஆதி மூலமான கிருஷ்ணருக்கு பத்தி தொண்டு செய்யக்க எல்லாத்திலும் இருந்து நாங்க விடுபட்டு பத்தி யோகம் செய்து பகவானிட்ட அடைய முடியும். பௌதிகம் ஆசைப்பட்டு ஸ்வர்கலோகத்துக்கு ஆசைப்பட்டு சோமரசத்தை அனுபவிச்சு மங்க மாது மது அண்ட் இதுகளுக்கு நாங்க போனோம் என்று சொன்னா திருப்பியும் இந்த இடத்துக்கு தான் வந்து நாங்க விழுந்துடுவோம். இறைவனை தண்ணி அடைய முடியாதண்டு பகவான் சொல்லுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா.